நெக்ஸ்ட் இப்போ வந்து நீ என்ன பண்ண போற? மாஸ்டர்ஸ் பண்ண போறியா இல்லை வேலைக்கு போக போறியா? எனக்கு தெரியலடி. மேபி நான் படிக்குவேன், பட் நான் ஒன்றும் பிளான் பண்ணல எது எடுக்கிறதுன்னு. நீ? எந்த தெரியலடி நான் என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் பிளானே இல்லை. எந்த நல்ல வேலைடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் ஊர் பண்டிகைக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா வந்து கஷ்டம் இருக்கும். ஆமாம், நீயும் வாடி எங்கள் ஊருக்கு போகலாம். நான் பார்க்குறேன், முடிஞ்சா வரேன். ஆனால் இந்த எக்ஸாமில் நான் டேட்டா அனாலிஸ்டிக்ஸில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்டி. சம்மில் தான் ப்ளஸ் போட போய் மைனஸ் போட்டேன். எந்த சம்மடி? அது செக்ஷன் சியில் வந்து ஏதோ லாஸ்ட்டு 16th சம் ஏதோ அந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அதுவா? அந்த சம்மில் தாண்டி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். மார்க் கட் பண்ணிடுவாங்களாடி? தெரியலடி. மார்க் மேபி கட் பண்ணாலும் கட் பண்ணுவாங்க, தெரியாது. பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ண போகிறேன்னே தெரியலடி. ஏன்னா நான் படிச்சிருந்தேன், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லைடி. உனக்கு இருக்காடி? எனக்கா? நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே என் ஞாபகம் இருக்காது. இதில் 1 வீக் பிஃபோர் படிச்சுட்டு எழுதுந்தாலும் ஞாபகம் இருக்கானா என்ன சொல்லிட்டோம். ஐயோ, ஒழுங்காக பதில் சொல்லலை பாரு. நான் ஞாபகம் இல்லடி. அப்படியா? சரி சரி, நான் மட்டும் தான் அப்படி நினச்சேன். இப்போ உனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குடி. இருக்கு மனசு திருப்தியா. ஆளப்பர் யாரு? நம்ம ஜூனியர். ஓ, ஹலோ ஹலோ. சொல். இது எனக்கு லாஸ்ட் டைம் ஜிஎஸ்ல சம் சொல்லி தரீங்களா? சம்மா? அதான் அது ட்ரீ எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களா? அது டெசிஷன் டேபிளா? அது ஒன்றும் இல்லை. டெசிஷன் டேபிளில் கொடுத்துருக்க நம்பர்ல தான் வந்து பிக்கர் நம்பர், அதுதான் வந்து ரூட் நோட கன்சிடர் ஆகும். அது வந்து 2 சைல்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்மால் நம்பர் வச்சு அவ்வளோ டெசிஷன் ட்ரீ. எனக்கா? நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே என் ஞாபகம் இருக்காது. இதில் 1 வீக் பிஃபோர் படிச்சுட்டு எழுதுந்தாலும் ஞாபகம் இருக்கானா என்ன சொல்லிட்டோம். ஓகே.